ஓராண்டுக்கு மட்டும் சராசரி குறைந்தபட்சமாக 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் பேர் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு படிப்பதற்காக போறாங்க, அப்படியே செட்டில் ஆகிறாங்க. இங்க வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. திறமையை அடையாளம் கண்டு வேலையை இங்க கொடுக்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும். கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ், கரப்ட் பியூரோக்ராட்ஸ், கரப்ட் கான்ட்ராக்டர்ஸ், ரிசர்வேஷன் சிஸ்டம். இப்போதான் நம்ம நம்பர் 1 பாப்புலேஷனில், சீனா இதுக்கு முன்னாடி நம்பர் 1 பாப்புலேஷனில். ஆனால் சீனா முன்னேறி இருக்கு. சீனாவில் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கு. சீனாவில் அனைவருக்கும் வேலை கிடைச்சாச்சு. சீனாவில் ஏழைகளே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய வீடியோ இந்திய இளைஞர்கள் மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏன் செல்கிறார்கள் என்று பேசுகின்ற காணொலி, விவாதிக்கின்ற ஒரு காணொலி. இதே போன்ற தலைப்புகளை இதுக்கு முன்பாக 2-3 வீடியோக்களை கடந்த 2 ஆண்டுகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவும் பார்த்து இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சி கிடைக்கும் என்பதை முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக, படிப்பதற்காக, பல்வேறு விஷயங்களுக்காக வெளிநாட்டுக்கு செல்றாங்க. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஓராண்டுக்கு மட்டும் சராசரி குறைந்தபட்சமாக 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் பேர் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு படிப்பதற்காக போறாங்க, அப்படியே செட்டில் ஆகிறாங்க என்று சொன்னோம். அப்போ உண்மையிலே படிக்க போனா படிச்சுட்டு திரும்பி இங்க வரணும்ல. படிக்க போனவர்கள் 90% மேல திரும்பி இந்தியாவுக்கு வருவதில்லை. ஏன் வருவதில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் வருவதில்லை என்பது தொடர்பாக பேசுகின்ற காணொலி இது. அதனால தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரையும் பாருங்க. இதில் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம், உங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம். எனவே நம்ம இந்த சேனல் தொடர்ந்து பார்க்கின்றவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெட்ல போயிட்டு கோரா நிறைய சைட்ஸ் இருக்கு. நிறைய சைட்ல போயிட்டு தட்டினோம்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு, அப்ராட்ல இருக்கக்கூடிய மேலை வளர்ந்த நாடுகளுக்கு ஏன் போய் செட்டில் ஆகிறாங்க என்ற ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு ஏகப்பட்ட பதில்கள் அதில் வந்திருக்கு. அந்த பதில்களை படித்து பார்த்த பிறகு அதுல உண்மை இருக்கிறதா என்று பார்த்தா உண்மை இருக்கிறது என்று அது தெரியுது. அதுக்குள்ள என்ன கேட்டோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் மேலை நாடுகளுக்கு சென்று செட்டில் வராங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு என்னென்னலாம் பதில் வந்திருக்கு என்று பார்க்கலாம். நிறைய விஷயம் சொல்றாங்க, ஒன் பை ஒன்னா சொல்றேன். இங்க வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. திறமையை அடையாளம் கண்டு வேலையை இங்க கொடுக்க மாட்டாங்க. திறமைக்கு இங்க வேலை இல்லை. ரெக்கமெண்டேஷன் பொலிட்டிஷியனுக்கு மூலமாக, வேற யாரோ மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணாதான் கிடைக்கும். லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் என்ற மாதிரியா ஒரு கருத்தை அதுல பதிவுப்பட்டிருக்கு. என்னன்னா, நோ ஜாப்ஸ், நோபடி கேர்ஸ் டேலண்டட் பீப்புள், திறமையானவர்களை கண்டுகொள்வதில்லை அப்படி சொல்றாங்க. அடுத்தது பொலிட்டீஷியன்ஸ், கரப்ட் பியூரோக்ராட்ஸ், கரப்ட் கான்ட்ராக்டர்ஸ், ரிசர்வேஷன் சிஸ்டம். இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை நம்ம இதில் கணக்கில் எடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது, அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு மிகப்பெரிய நீதி இருக்கு. அந்த நீதியை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதை விட்டுட்டு பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப கரப்டா இருக்காங்க. பியூரோக்ராட்ஸ், உயர்ந்த பொறுப்பில் இருக்க அதிகாரிகளா இருக்கிறவங்க கரப்டடா இருக்கிறாங்க, லஞ்ச பிரிவுகளாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒப்பந்ததாரர்கள், நீங்க வேலைகளெல்லாம் பெரிய ஒப்பந்ததாரர்கள் மூலமாக தான் நடக்குது. அந்த ஒப்பந்ததாரர்கள் கரப்டடா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வேற எங்கெங்க இருக்கு கரப்ஷன்? பாலிடிக்ஸே கரப்டா இருக்கு. அதாவது பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்கன்ற பொலிட்டீஷியன் அரசியல்வாதி, பாலிடிக்ஸே கரப்டா, அரசியலே கரப்டடா இருக்கு அப்படின்றாங்க. பாருங்க, பிலிம் இண்டஸ்ட்ரியில கரப்டட், கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ், பேங்க்ஸ் எல்லாத்துலயும் கரப்டடா இருக்கிறாங்க. கரப்ஷன் பிரைவேட் கம்பெனிஸ் கூட, பிரைவேட் ஜாப்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கரப்டட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இன்னொரு காரணம் ரைசிங் ஆஃப் பாப்புலேஷன். அது ஒரு காரணங்கள் இருக்கலாம். ரைசிங் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது 140 கோடிகளை தாண்டியாச்சு. பாப்புலேஷன் அதிகமானதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. பாப்புலேஷன் அதிகமானதுனால குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கலன்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்போதான் நம்ம நம்பர் 1 பாப்புலேஷன்ல, சீனா இதுக்கு முன்னாடி நம்பர் 1 பாப்புலேஷன். ஆனால் சீனா முன்னேறி இருக்கு. சீனாவில் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கு. சீனாவில் அனைவருக்கும் வேலை கிடைச்சாச்சு. சீனாவில் ஏழைகளே கிடையாது. அரசாங்க உத்தியோகத்தை விட தனியார் உத்தியோகத்தை தான் சீனாவில் விரும்புறாங்க. நிறைய தரவுகள் நமக்கு இருக்கு. அப்போ பாப்புலேஷன் கூடியிருக்கு என்ற ஒரு விஷயத்தை
அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? அது ஒரு காரணமாக இருக்கலாம், ஃபேக்டர் தான், முழு காரணம் சொல்ல முடியாது. ஆனால் இதே பாப்புலேஷன் கொண்ட சீனாவில் சாதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இதோட இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கு. ரியல் எஸ்டேட்ல மாஃபியாக்கள் இருக்காங்க, சேண்ட் மாஃபியாக்கள் இருக்காங்க, ஆயில், பெட்ரோல், எல்பிஜி இதெல்லாம் மாஃபியா, பெரிய பெரிய கேங்ஸ் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஒர்க்கு. அந்த 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 வேலைகளில் மேஜர் ஒர்க்காக கான்ட்ராக்ட் நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி களியை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த வேலையை வெட்டி கூட்ஸில் வேகனில் போடுகின்ற அந்த பணிகளை எல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான். அதனால் மிகப்பெரிய மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. ஒரு தனியார் கம்பெனியாக இருக்கலாம், அரசாங்க கம்பெனியாக இருக்கலாம். அந்த அரசாங்க கம்பெனி நிரந்தர பணியாளர்களை வைத்து அந்த வேலையை செய்யறதில்லை, அது ஒப்பந்தத்தை கொடுத்துறாங்க. அந்த ஒப்பந்தக்காரர் தான் வெட்டி எடுக்கிறாரு போறாரு. அப்போ அந்த ஒப்பந்தக்காரர்கள்லாம் மாஃபியாக்களாக இருக்காங்க அப்படின்றாரு. ஆயில் ஃபீல்டில் அந்த மாதிரி இருக்காங்க, பெட்ரோல் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆல்கஹால் மாஃபியா, இப்போ ஆல்கஹால் தனியார் கம்பெனிகள் இருக்குது. அந்த தனியார் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதையும் அவுட் சோர்சிங் மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க, அரசுக்கு கொடுக்குறாங்க, பலருக்கு கொடுக்குறாங்க. அங்கேயும் மாஃபியாக்கள் இருக்காங்க. வாட்டர் மாஃபியா, சுகர் கேன் இண்டஸ்ட்ரி மாஃபியா, இப்படி மாஃபியாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்ற ஒரு தரவு அதில் சொல்லப்படுது. அப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னால், கிரிமினல்ஸ் டர்ன்டு பொலிட்டீஷியன்ஸ். கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் அரசியல்வாதிகளாக மாறி இருக்கிறார்கள். பொலிட்டிஷியன் டர்ன்டு கிரிமினல்ஸ், அரசியல்வாதிகள் குற்றவாளிகளாக மாறி இருக்கிறாங்க. அப்புறம் பொலிட்டிஷியன் டர்ன்ட் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஃபியா. திரும்ப பொலிட்டீஷியன்ஸ் டர்ன் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஃபியா அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? குற்றவாளிகள் அரசியல்வாதிகளாக மாறுகிறார்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்வதற்காக. பொலிட்டீஷியன்ஸ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களே அனைத்து குற்றங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள். பொலிட்டீஷியன் டர்ன் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஃபியாஸ். மாஃபியான்னு மிகப்பெரிய செட்டப். அந்த மாஃபியா சொல்றதான் நடக்கும். உதாரணத்துக்கு நிலக்கரி சொல்றேன், உதாரணத்துக்கு சேண்ட் மாஃபியா சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்குங்களேன். அப்போ மாஃபியாகவே யார் ஒரு பொலிட்டிஷியன் டர்ன் ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஃபியாக்களாக மாறி வருகிறார்கள் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நோ வாட்டர் சப்ளை, நோ ப்ராப்பர் ரோட்ஸ், நோ க்ளோஸ்டு சீவேஜ் மேனுவல் இருக்குது, ஓப்பனாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் புவர், லேசி, கோவர்ட் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் பீப்புள், இது ஒரு லைன் இருக்குது. லேசி, கோவர்ட் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் பீப்புள், நேர்மையற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மேலே சொன்ன இதையெல்லாம் தாங்கி கொண்டு இது வாழ்க்கையின் ஒரு அங்கம், இதெல்லாம் சகிச்சு கொண்டு தான் போனோம் என்று நினைப்பவர்கள் இந்தியாவில் வாழ முடியும். இதெல்லாம் சகிச்சு முடியாது, என்னால் இதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் தான் இந்தியாவை விட்டு வெளியே போய் செட்டில் வராங்க என்று அந்த கோரா என்ற ஒரு சைட்ல இன்னும் 4-5 சைட்ஸ் இருக்கு. நான் 4-5 சைட்ஸ்லயும் இதை சொல்லியிருக்கு. இதை இதில் சொன்னது உண்மையா? அதுதான் நம்ம பாயிண்ட். ஒரு 50% உண்மையா இருக்கலாம், 80% உண்மையா இருக்கலாம், 20% உண்மை இல்லாமல் இருக்கலாம். எல்லாவற்றிலும் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கிறது, எல்லாவற்றிலும் பொய்கள் இருக்கத்தான் செய்கிறது. அவரவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில் அது உண்மை என்றும் பொய் என்றும் கற்பிக்கிறார்கள். அப்படிதான் பார்க்கணும். இப்போ இதுல அந்த சைட்ல எழுதினவங்க ஒரு தனி நபர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த கருத்தோட ஒத்த கருத்துக்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஒத்த கருத்து, அதுக்கு கீழே கமெண்ட்ல நீ சொல்றது பொய் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கிறார்கள். அப்போ படித்தவர்கள் மத்தியில், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் மத்தியில் ஒரு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து வெளிநாட்டில் போய் படித்து அங்கேயே இமிகிரேஷன் வாங்கி, விசா வாங்கி, கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக முடியும் என்று நினைக்கின்ற யாராக இருப்பாங்க? இவர்கள் மேல்தட்டு மக்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்றது உண்மை இருக்கா? உண்மை இருக்கலாம், பொய் சம் பர்சன்டேஜ் இருக்கலாம். பொய் என்பதை உண்மை அல்லாதது என்று சொல்லலாம். அப்ப இவங்க சொன்னதெல்லாம் இந்தியாவில் இல்லையா, தமிழகத்தில் இல்லையா, பொலிட்டீஷியன்ஸ் கரப்டடா இல்லையா, பியூரோக்ராட்ஸ் கரப்டடா இல்லையா? எல்லாம் இருக்கிறது. பத்திரிகைகள் தான் பார்க்குறோமே, எத்தனை அரசியல்வாதிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, லஞ்சம் வாங்கியதாக, லஞ்சம் கொடுத்ததாக, தவறான வழியில் சொத்து சேர்த்ததாக இருக்குது இல்லையா? அப்போ இப்படிலாம் இருக்கிறது. இதனால் இந்த நாட்டில் இல்லை, அதனால் வெளிநாட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த நாட்டில் இல்லையா? அந்த நாட்டில் இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம போட்டுறோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவில் தனது உழைப்பை செலுத்துவதற்கு பதிலாக வெளிநாட்டில் தனது உழைப்பை செலுத்தி அங்கே செட்டில் ஆகின்ற இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்கள் கருத்துக்களை போடுங்க. அந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணையில் சந்திப்போம். பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.